1950 இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகு 1956 இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களை எல்லாம் தனித்தனி மாநிலங்களாக பிரித்து மொழி வழி மாநிலங்களாக கொடுத்தார்கள். தமிழ் பேசுபவர்களுக்கு தமிழ்நாடு கொடுத்தார்கள். மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு கேரளத்தை கொடுத்தார்கள். தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு ஆந்திராவை கொடுத்தார்கள். கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு கர்நாடகாவை பிரித்து கொடுத்தார்கள். மராட்டியத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மகாராஷ்டிராவை கொடுத்தார்கள். இப்படி இந்தியா முழுவதும் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய தேசிய இனங்களுக்கு பல்வேறு அரசியலமைப்பு சட்டத்திலே இடஒதுக்கீடுகளை கொடுத்து மாநிலங்கள் பிரித்து கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற அடிப்படையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து ஒரே நாடு இந்திய நாடு, அது இந்துக்களுக்கான நாடு, அது இந்து ராஷ்டிராவாக அமைப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றது.